மக்களே கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேக தண்ணீர் போயிட்டுருக்கு. எல்லாருமே ஜாலியாக நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பயமே இல்லாமல். பாருங்கள் அந்த அண்ணன் ஆல்ரெடி மீன் பிடிச்சி வச்சிருக்காரு. இங்கே பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மீனுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் மக்களே. இதுதான் நம்ம மேட்டூர் சிட்டி. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸுக்கு கீழே தரமாக இருக்குங்க. இந்த இடம் தான் மக்களே முக்கியமான இடம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணீர் அதிகமாக போச்சுன்னா அந்த படிக்கட்டில் போகிற தண்ணீர்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம 16 கண் பாலம். இத்தனை நாள் வந்து நம்ம எங்கே நின்று பார்த்துட்டு இருப்போம்னா மக்களே அங்கே பாருங்கள் அந்த பாலமில் நின்று தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். இப்போ தண்ணீர் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. அதனால் நான் கீழே இறங்கி வந்திருக்கேன். அதிகப்படியான மக்கள் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்காகவே தான் வருவாங்க. இப்போ தண்ணீர் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கிறனால பெருசான அந்த மலைச்சாரல் மாதிரி எதுங்க பறக்கலை. பாருங்க இந்த இடம் தான் மக்களே முக்கியமான இடம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணீர் அதிகமாக போச்சுன்னா அந்த படிக்கட்டில் போகிற தண்ணீர்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம மேட்டூர் 16 கண் பாலம் தான் வந்திருக்கோம் மக்களே. உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக தண்ணீர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா வருஷமே ஆடி மாதம் தான் தண்ணி திறந்து விடுவாங்க. இந்த மாதமும் திறந்து விட்டாங்க. ஆனால் ஆடி 18க்கு பார்த்தீங்கன்னா டேமில் கொஞ்சம் தண்ணி இல்லாதனால திறந்து விடல. அதனால் மக்கள் கூட்டம் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் இருந்துமே வந்து ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. நம்ம சேனலில் எல்லா வருஷமுமே இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் நான் ஃபுல்லாகவே லைவ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். லைவில் நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அதனால் ஃபுல் வீடியோ போகிறதுக்கு சரியான டைம் கிடைக்கல மக்களே. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன். பாருங்க மக்களே எந்த அளவுக்கு அழகாக தண்ணீர் போயிட்டுருக்கு. இப்போ வந்து தண்ணீர் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 35,000 கனஅடி தான் தண்ணீர் போயிட்டுருக்கு. அதனால் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. இல்லைன்னா மக்களே இந்த இடத்துல நிற்க முடியாது. நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடம் வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம 16 கண் பாலம் ஃபுல்லாக காட்டிட்டு அப்புறமேட்டு கீழே மக்கள் மீன் பிடிச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. மக்களே இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக தண்ணீர் போயிட்டுருக்கு. ஆனால் 1.5 லட்சம் 2 லட்சம் கண்ணாடி தண்ணீர் போயிட்டு இருக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வேலையை பார்த்துருக்காங்கன்னு. இது எல்லாமே ஃபுல்லாக கொட்டு மண் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக தண்ணீர் வந்து இதில் அடித்து அரிச்சிட்டு போனது. முன்னாடியெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம் மீன் பிடிக்கிறது ஏதோன்னு பார்க்க முடியுதான்னு வாய்ப்பு கிடைச்சா. எல்லாமே மக்களே ஃபுல்லாக அரைஞ்ச மீன் தான். நான் சொன்ன மாதிரி அங்கே முன்னாடி இருக்காங்க பிடிச்சிக்கிட்டு. பார்ப்போம். ஒரு அண்ணா பிடிச்சிட்டு இருக்காரு. பக்கமாக போய் பார்க்கலாம் மக்களே. எங்கள் அண்ணன் வந்து மீன் பிடிக்கிறவங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம அப்படியே முன்னாடி போவோம். அவரு கூடயே போவோம். அப்போ தான் எங்கே மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த தாத்தா தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காருங்க. பாருங்க எப்படி வா எவ்வளோ வேகம் தண்ணீர் போயிட்டுருக்கு. ஆனால் மீன் ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அங்கே ஒரு அண்ணா மீன் ஃபுல்லாக பிடிச்சி போய் கொட்டிட்டு வந்துட்டு இருக்காரு மக்களே. ஆனால் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க. ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு ஃபுல்லாக பழகிருச்சு. அசால்ட்டாக மீன் பிடிக்கிறாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. போய் ஒரு பொசிஷனில் போய் ஜாலியாக உக்காந்துக்கிட்டு மக்களே அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே பாருங்க அண்ணன் டீ கொண்டு வந்துட்டாரு. மக்களே இங்கே பாருங்க எல்லாமே ஃபுல்லாக அங்கே தண்ணீர் போனது தான். அங்கே மக்களே உங்களுக்கு மீன் காட்டுறதெல்லாம் பிடிச்சி விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ பெரிய குழியா இருக்கு. அண்ணா மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்க மக்களே இதில் மீன் இருக்கு. மக்களே இதில் மீன் இருக்கு பாருங்க. ஐயோ நான் அதில் மீன் பிடிச்சி விட்டுருக்காங்களா? மீன் நம்ப இருக்கு. ஆ சின்ன சின்னதாக இருக்கு. ஆ அதான் மேலேருந்து பார்க்கும்போது வெளியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சிங்க. கீழே வந்ததுமே உள்ளே போயிடுச்சிங்க. மக்களே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கல் அந்த வெள்ளை கலர் கல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
இதாங்க முக்கியமான வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து வர தண்ணி எல்லாமே பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்குன்னு. அந்த அண்ணா பிடிச்சிட்டு இருக்கிறதுல மீன் இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு மீன் எப்பவுமே போகிற தண்ணீருக்கு எதிர்நீச்சல் போட்டு தான் வரும்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் அதில் மீன் எதுன்னு மாட்டுதானே. ஃப்ரீ டைமில் வந்து இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு மக்களை வந்து ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களை. உண்மையை சொல்லணும்னா அதிகமாக வெயில் அடிக்கலை, எல்லாருமே மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அடாடாடாடாடாடா செம்மையான லொக்கேஷனுங்க. பாருங்க டீ குடிச்சிக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு தாத்தா. மக்களே கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேக தண்ணீர் போயிட்டுருக்கு. எல்லாருமே ஜாலியாக நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பயமே இல்லாமல். இங்கே இருக்க அண்ணாலாம் டீ வாங்கிட்டு வந்து வச்சு குடிச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க மக்களே. வேறு லெவல் லொக்கேஷனுங்க. இங்கே பாருங்கள் அப்படியே அந்த வியூவை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் தெர்மல் இருக்குது. தெர்மல் ஒட்டின மாதிரி அப்படியே கீழாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தண்ணீர் போயிட்டு நம்ம விவசாய பாசனத்துக்கு திறந்து விட்ட தண்ணீரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல சேருது. அந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணீர் ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கிறதுனால மக்களே எப்படி சொல்கிறதுனா அந்த அளவுக்கு பார்க்க சூப்பராக இல்லை, அதோ நார்மலாக இருக்குது. இந்த ஒரு சில இடங்கள் மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. நம்ம இன்னும் முன்னாடிலாம் போனோம்னா தண்ணி ரொம்ப அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கோம். இந்த ஒரு சில இடங்கள் மட்டும்தான் மக்களே தரமாக இருக்குது. பார்ப்போம் அவர் எவ்வளோ மீன் பிடிக்கிறாருன்னு கீழே நின்று பார்த்தா தெரியும். வாங்க காட்டுறாரு மக்களே. இப்போ அந்த அண்ணா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் எகிரி குதிக்குதுன்னு. கரெக்டாக அந்த தண்ணி வர வேகத்துக்கு எல்லா மீன்களும் பாருங்கள் அப்படியே எதிர்நீச்சல் போட்டு எவ்வளோ எகிரி குதிக்குன்னு பாருங்கள். அந்த அண்ணா ஆல்ரெடி மீன் பிடிச்சி வச்சிருக்காரு. இங்கே பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மீனுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் மக்களே. இங்கே மக்களே அங்கே உங்களுக்கு மீன்லாம் எகிறது தெரியுதா என்னன்னு தெரியல, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மக்களே அங்கே பாருங்கள் அடேங்க அப்பா சின்ன சின்ன மீன் அதிகமாக இருக்குது மக்களே, பெரிய மீனும் இருக்குது. அங்கே பாருங்கள் அண்ணா மீன் பிடிக்கிறதுக்கு திருப்பி கீழே வந்துட்டுருக்காரு. அங்கே பாருங்கள் எல்லாமே அரைஞ்சா மீனுங்க. பாருங்க மேலே வந்து எகிரி வெளியே அந்த வலை பக்கத்துலேயே விழுவுது. மக்களே இங்கே தான் பெரிய பெரிய மீனே இருக்குது. ஆனால் அவர் வலையில் எல்லாமே சின்ன மீன் தான் மாட்டுது. அண்ணனும் நிறையா மீன் பிடிச்சிருக்காரு. எல்லாம் பாருங்க மேலே ஒரு பை இருக்கும், அந்த பையில் கொண்டு போய் வச்சுட்டு கீழே வந்துட்டுருக்காரு. மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா 16 கண் பாலத்தோட பின்பக்கமாக இருக்கோம். இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4வது கதவு. 4வது கதவுக்கு கீழே பாருங்கள் அந்த ஒரு தண்ணி எந்த அளவுக்கு மட்டமாக நின்றுட்டுருக்குன்னு. அப்படியே 5வது கதவில் எவ்வளோ தூக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு சட்டரை தூக்கியிருக்காங்க. தண்ணீர் வெளியே எவ்வளோ போயிட்டு இருந்துச்சுன்னு நான் முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன். மக்களே இந்த அளவுக்கு தான் பின்னாடி வந்து தண்ணி அந்த கேட்டை தூக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 கேட்டில் இப்போதைக்கு தண்ணீர் போகலை. நம்ம அப்படியே மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னா மக்களே இங்கே பாருங்கள். மக்களே இப்போ நம்ம இந்த வழியே போனோம்னா மேட்டூர் 16 கண் பாலத்தோட பின் சைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வழியில் போய் நம்ம நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மக்களே அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும்னா இதுதான் கவிபுரத்துக்கு போகிற ரூட்டு. இதில் தான் நம்ம மேலே போகணும். மேலே கொஞ்சம் தூரம் போனீங்களா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரூட்டு பிரியும், அதையும் உங்களுக்கு காட்டுற மக்களே. அதுக்கப்புறமேட்டு டைரெக்டாக மேலே இருக்கிற இந்த மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு தான் போகும் ரூட்டு. அங்கே போய் மக்களே வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். சூப்பராக இருக்கும் இடம் மக்களே. அங்கே பாருங்கள் உங்களுக்கு கவிபுரம்னு ஒரு போர்டு தெரியும். அதுக்கு முன்னாடியே அது அந்த ரோட்டில் தான் ஏறணும். இங்கே பாருங்கள் இந்த கவிபுரத்துக்கு போகிற ரோட்லேருந்து இந்தாண்ட ஒரு கார் ரோடு மேலே ஏறும். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருப்பாங்க. இது வழியாக தான் நம்ம மேலே ஏறணும். வாங்க மக்களே மேலே ஏறிக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். மக்களே ரோடு எந்த அளவுக்கு இருக்குன்னா இதில் ஃபஸ்ட்டு கியரில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். இந்த ரோட்டில் தான் நம்ம மேலே போக போகிறோம். கோவில் வந்து மேலே இருக்குது மக்களே, உங்களுக்கு காட்டுறேன் போக போக. இங்கேருந்து தெரியல மக்களே. இதுதான் கடைசி வழி. இந்த வழியில் வந்தோம்னா கோவில் இங்கே இருக்குது பாருங்கள்.
இந்த மலையோட உச்சியில் இருக்க கோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள். இதுதான் கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டியிருக்காங்க. அந்த டாப் வரைக்கும் போகலாம் மக்களே. சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பைக் பார்த்திங்கன்னா இங்கே நின்றுருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த 16 கண் பாலத்துக்கு பின்பக்கமாக நின்று நம்ம வீடியோ எடுத்தோம் பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம இன்னொரு ரூட்டில் நம்ம மேலே வரலாம். அது வந்து நடந்து வர மாதிரி இருக்கும். அது எந்த இடம்னா இதுதான். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸில் நடந்து வர மாதிரி இருக்கும். பாருங்கள் மக்கள், ஒரு கோவில் இருக்குது. மதிய டைமுங்கிறனால இப்போ இங்கே யாரும் அதிகமாக இல்லை. அதுவே நேரம் ஒரு 5 மணி 4 மணி ஆச்சுன்னா மக்களே எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த வியூவை காட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்ததே. ஆனால் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா மக்களே கண்டிப்பாக மொபைலோ இல்லை ஜோப்பில் ஏதோ ஒன்று வச்சுருந்தீங்களா மறக்காமல் எடுத்து கீழே விழாத மாதிரி வச்சுக்காங்க. இங்கே விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய சந்து தான் மக்களே. நான் எதுக்கு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் வியூவை. இந்த ஒரே ஒரு அழகான வியூவுக்கு தாங்க நம்ம மொத்த மேட்டூர், அப்புறம் இந்த நம்ம மேட்டூர் டேம் ஃபுல்லாக ஒரே வியூவில் பார்க்கணுன்னா இந்த வியூ தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விடுங்க மக்களே. இன்னும் நம்ம அந்த டாப்லேருந்து பார்க்கலாம், இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் கோவிலை வந்து இப்போதைக்கு பூட்டி வச்சுருக்காங்க. கோவிலை வந்து இப்போதைக்கு பூட்டி வச்சுருக்காங்க மக்களே. அதனால் வந்து இப்போ நம்ம அங்கே பார்க்க முடியாது. என்னங்க இது, அப்பா என்ன அழகு இதெல்லாம் சார் மக்களே. இங்கே ரைட் எப்படின்னா மீன் நம்ம டேமில் ஒரு சில மீன்கள்லாம் பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி மீனை பிடிக்கிறவங்களுக்காக ரோந்து போகிறதுக்காக போட் இருக்குது. நார்மலாக அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது தாங்க ஒட்டுமொத்த நம்ம மேட்டூரோட ட்ரோன் ஷாட்டில் எடுத்தால் என்ன வியூ இருக்குமோ அந்த வியூ தாங்க. இதை பார்க்குறதுக்கு தான் நான் கீழேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். 2 பேராக வந்திருந்தால் சூப்பராக வியூவை காட்டியிருந்திருப்பேன். பட் நான் ஒருத்தனாங்கிறனால கீழேருந்து வர ரூட்டை என்னால் கம்ப்ளீட்டாக காட்ட முடியல. அதுதான் ரூட்டு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ஸ்டெப்ஸில் தான் நடந்து வருவேன்னா மக்களே இதுவும் சூப்பராக தரமாக இருக்கும் நடந்து வர்றது. வாங்க பார்க்கலாம் மக்களே. நம்ம மேட்டூரோட டாப் வியூனால் இந்த ஒரே ஒரு வியூ தான் மக்களே. எல்லாமே நம்ம மேட்டூர் டேம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மேட்டூருமே இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம மேட்டூர் சிட்டி. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸுக்கு கீழே தரமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த நம்ம டேமோட தடுப்பு சுவர். இங்கே பாருங்க எப்படி போய்ட்டுருக்குன்னு. ஒட்டுமொத்த மேட்டூரும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. அப்படியே இந்த கடைசீட்டில் வந்தோம்னா நம்ம வாட்ச் டவர் ஒன்று இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கு மக்களே. நமக்கு எங்கேருந்து தண்ணீர் வருதுன்னா அந்த எண்ட்லேருந்து தான் வருது. அங்கே தான் பண்ணவாடி இருக்குது. நம்ம பண்ணவாடி, நாகமரை, ஒகேனக்கல்ல இருந்து தான் மக்களே நம்ம மேட்டூர் டேமுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. இந்த வியூவை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். வியூ உண்மையாலுமே தரமாக இருக்கும். மேலே இருந்து பார்த்தோம்னா மக்களே இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் கோயில் வந்து பூட்டி இருக்குது. நம்ம இன்னும் மேலே நின்று பார்த்தோம்னா ஒட்டுமொத்த அழகும் இன்னும் செமையாக தெரியும் மக்களே. இங்கே பாருங்கள், வெஸ்டர்ன் காட்ஸுக்கு கீழே எவ்வளோ பெரிய டேம் இருக்குது. கொடுத்து வச்ச ஊருங்க இதெல்லாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்துருப்போம் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக 1 டே ட்ரிப் மேட்டூர் வர பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் அந்த ஒரு சில நாட்களில் 1 டே ட்ரிப் மேட்டூர் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்களா போதும். நீங்கள் காலையில் ஷார்ப்பாக இங்கே 6 மணிக்கு இருந்தீங்களா ஈவினிங் 6 o'clock நம்ம மேட்டூரை எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, என்னோடய பேர் வெங்கட். நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி பார்ப்போம். மக்களே முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை அடுத்தடுத்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணோம். ஓகே மக்களே, அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.